வாங்க, இன்னைக்கு நாம சௌந்தர்ய லஹரிங்கிற ஒரு அற்புதமான, ரொம்பவே பழமையான ஒரு பாடல பத்தி பார்க்கலாம். இது வெறும் ஒரு பாட்டில்ல, ஒரு பிரபஞ்சத்தையே பெண் சக்தியால எப்படி இயக்குறதுன்னு நமக்கு காட்டுற ஒரு திறவுகோல். இந்த கவிதை நம்ம உலகத்த பார்க்கற விதத்தையே எப்படி மாத்தப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, ஒரு சின்ன யோசனையோட ஆரம்பிக்கலாமா? இந்த பிரபஞ்சத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவரால எதுவுமே செய்ய முடியல, ஒரு சின்ன அசைவு கூட கொடுக்க முடியலன்னா எப்படி இருக்கும்? இது ஏதோ புதர் இல்ல, இதுதான் சௌந்தர்ய லஹரியோட ஆணிவேர். இதுக்கு பதில் அதோட முதல் ஸ்லோகத்திலேயே இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, மாபெரும் கடவுளான சிவன் இருக்காரு இல்லையா, அவரோட தெய்வீக துணைவே இல்லாம அவரால அசையக்கூட முடியாதாம். யோசிச்சு பாருங்க, அவரால ஒரு சின்ன அடிய கூட எடுத்து வைக்க முடியாது. அப்ப அவரோட உண்மையான சக்தி எங்கிருந்து வருது? இதுதான் நம்மள பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. சிவனுக்கும் அவரோட துணைவியான சக்திக்கும் நடுவுல இருக்கிற இந்த உறவு ஏதோ ஒரு காதல் கதை மட்டும் இல்ல. அதுதான் இந்த முழு பிரபஞ்சத்தையும் இயக்குற ஒரு இன்ஜின் மாதிரி. இந்த சக்தியோட மூலத்தை தான் நாம சக்தின்னு சொல்றோம். இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இப்படி வச்சுக்கோங்களேன். சிவன் ஒரு பயங்கரமான சூப்பர் கம்ப்யூட்டர்னா, அந்த கம்ப்யூட்டரை ஆன் பண்றதுக்கு கரண்ட் வேணும் இல்லையா, அந்த கரண்ட் தான் சக்தி. அவ இல்லாம சிவன் ஒரு ஸ்தானு ஸ்வரூபம், அதாவது சும்மா அசைவில்லாம இருக்கிற ஒரு பொருள் தான். அவ தான் எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்கிற அந்த அண்ட ஆற்றல். இது ஏதோ ஏட்டுல இருக்கிற தத்துவம் மட்டும் இல்ல, சௌந்தர்ய லஹரி இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கிற ஒரு பாரம்பரியம். இந்த நூல்ல இருக்கிற கருத்துக்கள் இந்தியா முழுக்க இருக்கிற இது மாதிரி கோவில்கள்ல வழிபாட்டோட மையமா இருக்கு. இதனால இந்த பிரபஞ்ச தத்துவங்கள் எல்லாம் நம்ம நிஜ வாழ்க்கையோட இணையுது. சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். சக்தி தான் இந்த பிரபஞ்சத்தோட பவர் சோர்ஸ்னு பார்த்தோம். இப்போ அந்த சக்தி ஒரு பெரிய அளவுல, பிரபஞ்ச அளவுல எப்படி வெளிப்படுதுன்னு பார்க்கலாம். இந்த நூலின்படி தேவிதான் 5 முக்கியமான பிரபஞ்ச வேலைகளை பாத்துக்கிறாங்க. இத பஞ்சகிருத்தியம்னு சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அவங்க நேரடியா செய்யறதில்ல. படைக்கிற வேலைய பிரம்மாவுக்கும், காக்குற வேலைய விஷ்ணுவுக்கும்னு பிரிச்சு கொடுக்கறாங்க. ஒரு வகையில அவங்க இந்த பிரபஞ்சத்தோட சிஇஓ மாதிரி. மத்த பெரிய கடவுள்கள்லாம் அவங்க கிட்ட வேலை செய்யற நிர்வாகிகள் மாதிரி. இப்போ ஸ்கிரீன்ல இந்த நம்பரை பாருங்க, 14. என்னவா இருக்கும் இந்த 14? சும்மா ஒரு நம்பரா, இல்ல இதுக்கு பின்னால ஏதாச்சும் பெரிய விஷயம் இருக்கா? அதோட 2வது ஸ்லோகம் சொல்ற பதில் நம்மள அசர வைக்கும். படைப்பு கடவுளான பிரம்மா அவளோட கால்ல இருந்து ஒரே ஒரு சின்ன தூசி துகளை தான் எடுக்கிறாராம். அந்த ஒரு துகள்ல இருந்து தான் 14 உலகத்தையும் படைக்கிறாராம். அப்ப அவளோட சக்தி எவ்வளோ பெரியதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த பிரபஞ்ச சக்திங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல் மட்டும் இல்ல, நம்மளோட 3வது பகுதியில தேவியோட உருவமே முழு பிரபஞ்சத்தையும் குறிக்கிற ஒரு மேப் மாதிரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த படத்தை பாருங்க. இதுதான் சௌந்தர்ய லகரியில சொல்ற தேவியோட உருவம். அவங்க கையில இருக்கிறத நல்லா கவனிங்க. அது சும்மா ஏதோ பொருட்கள் இல்ல, அதுக்கெல்லாம் பெரிய குறியீட்டு அர்த்தம் இருக்கு. வாங்க அது ஒன்னொன்னா பார்க்கலாம். கையில இருக்கிற கரும்புவில் அது நம்ம மனசு. 5 பூ அம்புகள் அது நம்மளோட ஐம்புலன்கள். பாசக்கயிறுனா நம்மள கட்டி போடுற ஆசை, பற்று. அங்குசம்னா நம்மள தூண்டி விடுற கோபம், வெறுப்பு. இதையெல்லாம் கையில வச்சிருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மளோட அனுபவங்களை உருவாக்குற எல்லா கருவிகளும் அவளோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னு அர்த்தம். அப்போ மறுபடியும் இந்த உருவத்தை பார்க்கும்போது இது வெறும் கும்பிடுறதுக்கான ஒரு சாமி சிலை இல்லைன்னு நமக்கு புரியும். இது ஒரு வரைபடம், நம்மளோட உள் உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை ஆள்றதுக்கான ஒரு வழிகாட்டி. இது கரெக்டா நம்மள 4வது பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. இந்த பிரபஞ்ச வரைபடம் வெளியே மட்டும் இல்லங்க, நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குன்னு இந்த பாட்டு சொல்லுது. எப்படின்னு பார்க்கலாமா? இந்த உள்ள இருக்கிற வரைபடத்தை தான் நம்ம சக்கரங்கள்னு சொல்றோம். சக்கரம்னா வீல்னு அர்த்தம். நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி சென்டர்ஸ் தான் இது. இது ஒரு ஆன்மீக ஏணி மாதிரி நினைச்சுக்கோங்க. இதுல ஒவ்வொரு படியா ஏறி நம்ம உணர்வு நிலைய ஒரு அடிப்படை லெவல்ல இருந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக முடியும். 9வது ஸ்லோகத்துல இந்த பயணத்தை பத்தி அழகா சொல்லியிருக்காங்க. இது எங்க தொடங்குதுன்னா, நம்ம முதுகுத்தண்டோட அடிப்பகுதியில இருக்கிற மூலாதார சக்கரத்துல. இதுதான் பூமி தத்துவம். நம்மளோட ஸ்திரத்தன்மைக்கும் இந்த உலகத்தோட நம்ம தொடர்புக்கும் இதுதான் மையம். அங்கிருந்து குண்டலினி சக்தி மேல எழும்புது. நம்மளோட சக்தி, மாற்றம் இதுக்கெல்லாம் காரணமான நெருப்பு தத்துவத்தோட மையமான மணிபூர சக்கரத்தை தாண்டி அப்புறம் நம்ம இதயம் கிட்ட இருக்கிற அநாகத சக்கரத்துக்கு போகுது. இது அன்புக்கும் உயிர் சக்திக்கும் அடையாளம். இந்த பயணம் இன்னும் நுட்பமான இடங்களுக்கு தொடருது. தொண்டையில இருக்கிற விஷுத்தி சக்கரம் நம்மளோட பேச்சு, கருத்து பரிமாற்றம் எல்லாத்துக்கும் காரணம். புருவங்களுக்கு நடுவுல இருக்கிற ஆக்ஞா சக்கரம், இதுதான் நம்மளோட மனசோட உள்ளுணர்வோட பவர் ஹவுஸ். கடைசியா இந்த பயணம் உச்சிக்கு வருது. நம்ம தலைக்கு மேல இருக்கிற 1000 இதழ் தாமரையான சஹஸ்ராரம்.
இங்கதான் சக்தியோட வழிகாட்டுதல்ல ஒருத்தரோட ஆற்றல் அந்த தூய தெய்வீக உணர்வோட, அதாவது சிவனோட ஒன்னு சேர்ந்து ஒரு முழுமையான பேரின்ப நிலைய அடையுதுன்னு சொல்றாங்க. சரி, இவ்ளோ பெரிய பிரபஞ்ச வரைபடம், உள்ளுக்குள்ள ஒரு பயணம், இதுக்கெல்லாம் கடைசி நோக்கம் என்ன? நம்ம கடைசி பகுதி இந்த பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லுது. 27வது ஸ்லோகம் ரொம்ப ஆழமான அதே சமயம் ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்த சொல்லுது. அது ஒரு வேண்டுதல் மாதிரி. நான் சாதாரணமா பேசுறதெல்லாம் உன்னோட பேரை சொல்ற மாதிரியும், நான் அசையறதெல்லாம் ஒரு சடங்கு மாதிரியும், நான் செய்யற ஒவ்வொரு வேலையும் உனக்கான பூஜையாவும் இருக்கட்டும்னு. பாத்தீங்களா, சாதாரணமான விஷயங்களையே புனிதமா மாத்துது. இது நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடியுது. நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன வேலையும், சாப்பிட்றதுல இருந்து நடக்கிறது, பேசுறது வரைக்கும் எல்லாமே அந்த பிரபஞ்ச சக்திக்கு நாம செய்யற ஒரு அர்ப்பணிப்புன்னு நினைச்சா நம்ம வாழ்க்கைய பாக்குற விதமே மொத்தமா மாறிடும் இல்லையா?